நேத்து அந்த பள்ளி நிர்வாகி அரெஸ்ட் பண்ணும் போது நான் பெயிலபிள்ல போடுங்க, அவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு போனாங்க கலெக்டர் அம்மா. அது மட்டும் இல்லாம மல்லிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னும் மல்லிக்கு உறுதிமொழியும் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு என்னடானா 3 நாள்ல நான் வெளியே வந்துடுவேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பள்ளி நிர்வாகி. இதுக்கு முன்னாடியாவது அவனுடைய போலித்தனத்தை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க மல்லி. அதே போல படம் போட்டும் காட்டிட்டாங்க, அவனுடைய இமேஜையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ அவனுடைய ஒட்டுமொத்த சொத்தும் அவன் கையை விட்டே போயிருச்சு. முன்ன விட மல்லி மேல இப்ப அதிகமான கோபத்துல இருக்கிறான். மல்லிக்கு என்ன வேணா நடக்கலாம், அதுக்குள்ள அவங்க ஒரு பத்திரமான இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். அதுக்கு கலெக்டர் அம்மா உதவி பண்றாங்களோ இல்லையோ, கடவுள் நல்லாவே உதவி பண்ணிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தால நாகலட்சுமி மல்லிய பலமா திட்டா. என் வீட்டு பக்கமே வராதன்னு அடிச்சு துரத்தாத குறையா துரத்தியும் விட்டுட்டா. மல்லி எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க, நேரா கோயிலுக்கு தான் போனாங்க. கடவுள்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்து ஒரு அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் ஏற்பட ஓடி போய் காப்பாத்தினாங்க. அவங்க கோயம்புத்தூர்லயே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. தான் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா தேடிட்டு இருந்தாங்க. மல்லி பேசின விதமும் தன்னை கவனிச்சுக்கிட்ட விதமும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம மல்லிய பத்தி கோவில் குருக்க சொன்ன விஷயத்த கேட்டதும் மல்லி பல மடங்குக்கு அவங்க மனசுல உயரத்துக்கு போயிட்டா. அந்த அம்மாவும் கோயில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மல்லியோட வீடு எங்க இருக்கு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு மல்லிய பாக்குறதுக்கு நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்குள்ள நாகலட்சுமி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சுட்டா. வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மல்லிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு, மதுரையில ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு நீ போனா உன் தம்பி தங்கச்சிங்க 3 வேலையை நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ அந்த வேலைக்கு போறியான்னு கேட்கவும் ஏற்கனவே வேலை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மல்லி சரின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துலதான் அந்த அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. மல்லிய பாக்குறதுக்கு ஒரு பணக்கார பெண்மணி வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதும் நாகலட்சுமியோட கண்ணு 70mm ஸ்கிரீன் அளவுக்கு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அதுல பொறாமையும் கலந்திருந்தது. கூடவே அதுல நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு புத்தி யோசிக்கவும் ஆரம்பிச்சது. வீட்டுக்கு வர போற அந்த அம்மா மல்லிய என் பையனுக்கு கட்டி கொடுங்கன்னு சம்மதம் பேச மட்டும் வந்தாங்கன்னா நாகலட்சுமிய கையிலேயே பிடிக்க முடியாது. மல்லிய ஒரு பொன் முட்டை இடக்கூடிய வாத்தா தான் பார்க்க ஆரம்பிப்பா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா தன்னுடைய பண கஷ்டம் ஒட்டுமொத்தமா தீந்துரும். இந்த மல்லியால நமக்கு 10 பைசா பிரோஜனம் நினைச்சோம், ஆனா இப்ப பல கோடி ரூபாய் சொத்து வர போகுதுன்னு மல்லிய எப்படியாவது சம்மதிக்க வைக்கதான் முயற்சி பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு மல்லி இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தோட வசதி என்ன, வந்து கேட்கறவனுடைய வசதி என்ன, அவங்க எதிர்பார்க்கிற எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனா நாளைக்கு நானும் கஷ்டப்படுவேன், என் தம்பி தங்கச்சிகளும் என் அண்ணனும் கஷ்டப்படுவான், அது எனக்கு வேணாம் அப்படின்னு மறுக்க தான் போறாங்க. மல்லி அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவா இருக்குமா இல்ல முட்டாள்தனமான முடிவா இருக்குமா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மல்லியோட வாழ்க்கை பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் விஜயோட பிரச்சனை தலைக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. வெண்பாவால சில சிக்கல்கள் ஏற்படவும் ஆரம்பிச்சது. வெண்பா தனக்கு ஒரு அம்மா வேணும்னு வெளிப்படையாவே விஜய்கிட்ட கேட்கவும் விஜய் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாரு. அதுலயும் மல்லி தான் தனக்கு அம்மாவா வேணும்னு வெண்பா கேட்க போறா. வெண்பாவோட இந்த கேள்வியில விஜய் அதிர்ச்சியில உறைஞ்சு போக போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.